அட என்ன தப்பு பண்ணியிருந்த என்னையா? வாழ வந்த பொண்ண இப்படியா கை நீட்டி அடிக்கிறது? நீ பார்த்துட்டு சும்மாவா இருந்த? அது எப்படி இருக்க முடியும்? நீ இந்த வீட்டுல பொழைக்க வேண்டாம், உடனே பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்புமான. உன்னை பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டா தானே? அட அந்த வயிற்றுல ஐயா கேக்குற? அத்தக்காரி கையால அடி வாங்கிட்டு செத்தாலும் சாவேனாலே தவிர என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாயா என் பொண்ணு. அது கூட பரவாயில்ல, எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு? வெளியில பொண்ணு கழுத்தை புடிச்சு தள்ளாத குறையா விரட்டிட்டாயா. உன் பொண்ணுக்கு ஏன் புத்தி இப்படி கெட்டு போச்சு? அந்த அளவுக்கு என் பொண்ணை கெடுத்து வச்சிருக்காயா அவ அம்மா. அதாயா என் பொண்டாட்டிக்காரி. கோபாலு, நான் பண்ண ஒரே தப்பு அந்த பாலா போன குடும்பத்துல என் பொண்ணை கட்டி கொடுத்ததாயா. அதுவும் அவசரமா அந்த கல்யாணத்தை பண்ணது மகா தப்பு. என்ன பண்றது? பொண்ணை பெத்தவனா எத்தனை காலத்துக்கு தான் பொறுமையா காத்துட்டு இருக்க முடியும்? என் மாப்பிள்ளையோட அக்காவுக்கு கல்யாணம் ஆகி அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள 10-15 வருஷம் ஆயிருமே ஐயா. அதுக்குள்ள என் பொண்ணு முக்கா கிளவி ஆயிடுவா. அதனாலதான் அவசரமா அவங்க அண்ணன் கல்யாணத்தோட இந்த கல்யாணத்தையும் நடத்தி வச்ச. அந்த தப்புக்கு தண்டனையாத்தான் அவ மாமியார்காரி என் பொண்ணை அடிச்சே கொல்றாயா. கோபாலு, என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணை அடி வாங்குறப்போ நான் செத்தே போயிட்டையா. அப்புறம் என் குடும்ப விஷயத்துல தலையிட நீ யாருன்னு என் பொண்ணு என்ன விரட்டினப்போ எனக்கு கருமாதியே முடிஞ்சிருச்சியா. அடாடா, அழாதப்பா ராமலிங்கம். நடந்த அத்தனையும் நெஞ்சுக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டு கொமைச்சுக்கிட்டு இருக்கேயா. அவ அம்மா கிட்ட கூட இன்னும் இத பத்தி ஒரு வார்த்தை சொல்லலையா. சொன்னா ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுவா. அத தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லப்பா, எனக்கு இல்ல. நீ ஏன்பா வண்டி நிறுத்திட்ட? கோபாலு, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், வையி. சரி. சார், கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. வாங்க சார். பாவம் சார், நீங்க பேசினதெல்லாம் கேட்டு எனக்கே மனசு கஷ்டமாயி போச்சு. ஒரு மாதிரி ஆயிட்டேன் சார். சார், அழாதீங்க சார், தைரியமா இருங்க. ஒரே பொண்ணு, ஆசையா செல்லமா வளர்த்துருப்பீங்க. ஒரு வார்த்தை கண்டிச்சிருக்க மாட்டீங்க, திட்டிருக்க மாட்டீங்க. அந்த பொண்ணு உங்க கண்ணு முன்னாடி அடி வாங்கினா யாரா இருந்தாலும் மனசு கஷ்டமா தான் சார் இருக்கும். பொத்தி வளர்த்துட்டு கண்ணு முன்னாடி அவ கஷ்டப்பட்டா யாரா இருந்தாலும் அதை தாங்கிக்க முடியாது சார். ஆனாலும் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கட்டி கொடுக்குற வரைக்கும் தான் உங்க பொண்ணு. அதுக்கப்புறமும் அவ கூடவே நீங்க ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. அவ பழப்ப அவ தான் பார்த்துக்கணும். அவ வாழ்க்கையை அவ தான் சரி பண்ணிக்கணும். தண்ணியில் தூக்கி போட்டீங்க சார். ஆரம்பத்தில் தத்தளிச்சாலும் நீச்சல் கற்றுக்கிட்டு கடைசியில் கரையேறிடுவா சார். நீங்கள் யார் என் குடும்பத்தில் தலையிடுறதுக்கு அப்படின்னு உங்கள் பொண்ணு கேட்டா நீங்கள் வருத்தப்படுறீங்க. நியாயமாக பார்த்தா நீங்கள் சந்தோஷப்படணும் சார். என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீணாக கஷ்டப்படாதீங்க பாட அவள் உங்களுக்கு தைரியம் சொல்லியிருக்கா சார். உங்கள் பொண்ணு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா விரட்டி விட்டாலேன்னு வருத்தப்படுறீங்களே. தான் அடி வாங்குறத கஷ்டப்படுறத நம்ம அப்பா பார்த்து கண்ணீர் விடக்கூடாதுன்றதுக்காக தான் சார் உங்களை விரட்டி விட்டுருக்கா. ஒருவேளை உங்கள் பொண்ணு உங்களை வெறுக்கிறதா நினச்சிங்கன்னா அவளுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் மாறிக்கிங்க சார். உங்ககிட்ட ஏதாவது தப்பு இருந்தால் திருத்திக்கிங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அங்கே உங்கள் பொண்ணு போடுற கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது சார். ஏன்னா அந்த வீட்டில் பூரணி இருக்கா. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருக்க மாட்டான் சார். உங்கள் பொண்ணு மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்கு வாழ வந்த 3 பொண்ணுங்களுமே எதிர்காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கு பூரணி தான் சார் உத்தரவாதம். எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். உங்களுக்கு அந்த குடும்பத்தை கண்டாலே சுத்தமாக பிடிக்காது. உங்கள் மனசு பூரா வெறுப்பு 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 மட்டும்தான். நாம் மற்றவங்களுக்கு எதை கொடுக்குறோமோ அதுதான் சார் நமக்கு திரும்ப கிடைக்கும். உங்களோட வெறுப்பை தான்
உங்க பொண்ணோட மாமியார் உங்க பொண்ணுக்கு திரும்ப கொடுக்குறாங்க. ஆனா பூரணி அந்த வெறுப்பை அன்பா மாத்துவா. ஏன்னா அவ அன்பை விதைக்கிறவன் அன்பை தான் அறுவடை செய்வா. தைரியமா இருங்க சார். உங்க பொண்ணு நல்லா இருப்பா சார். கண்ணு தெரிச்சு வண்டியில இருங்க. வாங்க வாங்க சார். அப்பா சீக்கிரம் ரெடியாங்கப்பா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். காயத்ரி, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன காயத்ரி சோகமா இருக்க? என் மேல ஏதாவது கோமா? இல்லைங்க. இல்ல, நம்ம ஹனிமூன் போறது கேன்சல் ஆனதுனால உனக்கு கொஞ்சம் கோபம் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அத்தைக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போனதுக்கு பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா தெளிவா தான் பேசுற, ஆனா உன் முகத்துல அந்த தெளிவு இல்லையே காயத்ரி. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, நான் நல்லதா இருக்கேன். காயத்ரி, நேத்து நைட்டு டீ கடையில மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயப்பனை பார்த்தேன். அவங்க எதுக்குங்க அங்க வந்தாங்க? செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வந்தாங்களாம். ஓ, அவங்க பார்த்த சினிமா கதையை பத்தி பேசிட்டு வந்தீங்களா? என் கதையே பெரிய சினிமாவா இருக்கு, இதுல சினிமா கதை வேறயா? ஆனா காயத்ரி, அந்த பிரியாவை சும்மா சொல்லக்கூடாது. புத்திசாலி பொண்ணு, உருப்படியான யோசனை ஒண்ணு சொல்லியிருக்கா. நான் இன்னைக்கு அதைத்தான் ட்ரை பண்ண போறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்மள மறு வீட்டுக்கு அழைக்க வர போறதா உங்க அம்மா எனக்கு போன் பண்ணாங்க. எனக்கும் போன் பண்ணி சொன்னாங்க. என்ன காயத்ரி, எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அதையே அப்படி சலிச்சுக்கிட்டே சொல்ற? ஆமா, உங்க அம்மா நம்மள ஹனிமூன் அனுப்பிட்டாங்க. இப்ப மறுவீடு தான் அனுப்ப போறாங்களா? ஓ, உனக்கு அந்த சந்தேகமா? நீ கவலைப்படாத. இந்த தடவை எங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி எல்லாம் வராது. எப்பவாது வந்தாதான் அதுக்கு பேரு நெஞ்சு வலி. அடிக்கடி நெஞ்சு வலி வந்தா அவங்க மேல நமக்கு சந்தேகம் வந்துருன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க நம்மள மறுவீடு அனுப்புறது சந்தேகம் தாங்க. மகளையும் மருமகனையும் மறு வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு உங்க வீட்ல இருந்து வந்து கூப்பிடுறப்ப அவங்களால சுலபமா மறுக்க முடியாது காயத்ரி. எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. சரி விடு, அம்மா அனுப்ப மாட்டாங்க, ஏதாவது நாடகம் போடுவாங்க. அதனால நான் அப்பாவை பிடிக்க போறேன். எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. சரி விடு, அம்மா அனுப்ப மாட்டாங்க, ஏதாவது நாடகம் போடுவாங்க. அதனால நான் அப்பாவை பிடிக்க போறேன். இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு நான் செக்கப்புக்கு அழைச்சிட்டு போறேன். போறப்ப வர்றப்ப ஹாஸ்பிட்டல்ல அப்படி உட்கார்ந்து இருக்கப்ப இந்த எல்லா டயத்திலையும் நான் சும்மா இருக்க போறதில்ல. அவரு ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம இருந்தப்ப நாம ஏன் எதனால அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிறத அவருக்கு புரிய வைக்க போறேன். அப்புறம் இந்த குடும்பத்து மேல எனக்கு இருக்கிற அக்கறை, மூத்தவனா எனக்கு இருக்கிற பொறுப்பு, பூரணிக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியது என்னோட கடமை. இத பத்தி எல்லாம் அவர்கிட்ட டீட்டெயிலா பேசி அவர் மனசை மாத்த போறேன். அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டா அவரு அம்மாவுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அம்மாவை கூல் பண்ணிடுவாரு. இதுதான் பிரியாவும் ஐயப்பனும் கொடுத்திருக்க ஐடியா. ஐடியா எப்படி, நல்லா இருக்கா? ஐடியா நல்லதா இருக்கு, ஆனா எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகும் தான் தெரியலையே. சந்தேகப்படாத காயத்ரி, நம்பிக்கை வையேன். யானைக்கு தும்பிக்கை, மனுஷனுக்கு நம்பிக்கை. விநாயகா, விநாயகா, அப்பா நான் ரெடிப்பா. நான் வந்துட்டேப்பா. காயத்ரி, நான் போயிட்டு வரேன். அப்பா, விநாயகம், இதுல அப்பாவோட ரிசல்ட் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எவ்வளவு நேரம்னாலும் பரவாயில்ல, இருந்து பார்த்து கூட்டிட்டு வா, சரியா? நீ சொல்லவே வேணாம்மா, நான் பொறுப்பா அப்பா அழைச்சிட்டு போறது அதுக்கு தானேம்மா. சரி சரி, உன் பொறுப்பும் அக்கறையும் அப்பா மேல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? நான் தான் பார்த்தேனே. அப்பா வாங்கப்பா போலாம்.
சம்மந்தி எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். சம்மந்தி, கதவை தரங்க சம்மந்தி. சம்மந்திமா, நான் ஒரே ஒரு தடவை பாத்துட்டு போயிடுறேன் சம்மந்திமா. இத பாருங்க, என் புருஷன் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி அவர் இன்னும் மண்டைய போடல. போதுமா? இந்த சம்மந்தி கிம்மதி உறவு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வர வேலைகளை இதோடு விட்டுருங்க. சம்மந்திமா, வாசல்லே நிக்கிறீங்களே, உள்ள வாங்க. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி டீ ஏதாவது கொண்டு வரட்டுமா? பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு உடம்பு முடியாத நேரத்துல தேவையில்லாத கஷ்டம் இருக்கு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப பதறி போயிட்டேன். சம்மந்தி வீட்டுக்கு இதை சொல்லி அவங்கள பயமுறுத்த வேண்டாம், தேவையில்லாம கவலைப்பட வைக்க வேண்டான்னு நீங்க ஒரு ஃபோன் கூட பண்ணி இந்த விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்லல. ஆனா நான் காயத்ரிக்கு ஃபோன் பண்ணப்ப அவ எல்லா விஷயத்தையும் சொன்னா. சம்மந்தி, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? டாக்டரை பாத்தீங்களா? மருந்து மாத்திரலாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? என்னங்க இது, வயசானா இந்த மாதிரி அடிக்கடி தொந்தரவு வரும். அதுக்காக ஹாஸ்பிட்டலே கதின்னு இருக்க முடியுமா? அப்படி அலட்சியமாலாம் விட்டுற முடியாது சம்மந்திமா. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அடிக்கடி இப்படி நெஞ்சு வலி வரவே கூடாது. ஐயோ, எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலிலாம் வராதுங்க. ஒரே ஒரு நாள், அதுவும் முந்தா நாள், அதுவும் நெஞ்சு வலி கிடையாது, ஏதோ நெஞ்சு எரிச்சல். எண்ணெய் பொருள் ஏதோ சாப்பிட்டுருக்க போல இருக்கு, அது ஒத்துக்காம போயிடுச்சு. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. என்னமோ சம்மந்திமா, ஏதோ ஆயில் ஐட்டம்ங்கிறீங்க, நெஞ்சு எரிச்சலுங்கிறீங்க. நம்ம உடம்ப நாம தானே பாத்துக்கணும். வந்தது நெஞ்சு எரிச்சலா நெஞ்சு வலியான்னு முடிவு கட்டுறதுக்கு நாம யாரு? நமக்கு அதெல்லாம் பத்தி என்ன தெரியும்? டாக்டர் தானே அதெல்லாம் பார்த்து சொல்லணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எங்க ஏரியால எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கைலாசன்னு ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப கைராசியான டாக்டர். என்ன நோயின்னு போனாலும் அவர் பார்த்து ஒரு ஊசி போட்டாருன்னா எல்லாம் சரியாயிடும். நான் அவர்கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன். டாக்டர் கைலாசத்தை பாக்குறதுக்கு எப்ப போலான்னு மட்டும் சொல்லுங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இதுதான் சம்பந்திமா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. உங்க உடம்புக்கு ஒண்ணுனா கூட அதை பெருசா பொருள்படுத்தாம கரையா வந்த விஷயத்த கேக்குறீங்க பாத்தீங்களா? எனக்கு தான் உடம்புக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னேனுங்க. சம்பந்திமா, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம குழந்தைங்களோட கல்யாணம் ஏதோ அவசர அவசரமா நடந்து முடிஞ்சிருந்தாலும் சில சடங்கு சம்பிரதாயம் முறை இதெல்லாம் நம்ம மீறக்கூடாது இல்லைங்களா? தகதம் தகதம். சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு மாப்பிள்ளைய மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம். இது நடைமுறையில ஒரு வழக்கம். வழக்கெல்லாம் யாருங்க இன்னைக்கு பாக்குறாங்க மதிக்கிறாங்க? வழக்கத்தை மதிச்சிருந்தா இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்குமா? சம்பந்திமாவுக்கு இன்னும் கோவம் தீரலன்னு நினைக்கிறேன். நடந்த எல்லாத்துக்கும் தான் நான் மன்னிப்பு கேட்டேனே. இன்னும் உங்க கோவம் தீர்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான்... ஐயோ, இதுக்கு மேல நீங்க செய்ய போறீங்களா? வேணாங்க, வேணாம்.
இது வரைக்கும் நீங்க செஞ்சிருக்கீங்களே எனக்கு அதுவே போதும். எங்க பாருங்க சம்பந்தியம்மா, உங்க பொண்ணு எனக்கு பிடிக்கும். தங்கமான பொண்ணு, எனக்கு பிடிச்ச பொண்ணு. அதனாலதான் என் பையனுக்கு நான் பேசி முடிச்சேன். என் செலக்ஷன் என்னைக்குமே தப்பா போனதில்லை, இப்பவும் தப்பாகல. உங்க பொண்ணு எனக்கு பிடிச்ச மாதிரி மனசு கொண்டாம தான் நடந்துக்கிறா. எனக்கு அந்த திருப்தி போதுங்க. அத்தை, இங்க வாமா. அத்தை, இங்க வாமா. உங்க அம்மா உன்னை மறுவீடு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஏங்க, உங்க பொண்ணை நான் அனுப்பி வைப்பேனா மாட்டேன் நானு சந்தேகத்தோட தானே வந்திருக்கீங்க? இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இல்ல, நீங்க பொய் சொல்லாதீங்க. உங்களுக்கு என் மேல சந்தேகம்தான். முறை தெரியாம நடந்துக்க கூடாதுன்னு மூச்சுக்கு 300 தடவை நானே சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட நானே முறையெல்லாம் மீறலாமா? அது மாதிரி மீறின நீ மட்டும் என்ன ஒழுங்கான்னு என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்க மாட்டீங்க? நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் நியாயம் ஒண்ணுதானே. யாருமே முறையை மீறக்கூடாதுங்க. உங்க பொண்ணு உங்க மாப்பிள்ள நீங்க மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கீங்க. குறுக்கல நான் யாருங்க? தாராளமா கூட்டிட்டு போங்க. காயத்ரி, கிளம்புமா. மாப்பிள்ள யாரு? விநாயகமா? அவ இப்பதானே அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கா. மாப்பிள்ளையும் வந்துடட்டுங்க, நான் இருந்து அவரையும் சேர்த்தே கூட்டிட்டு போறேன். நல்லா இருக்க நீங்க சொல்றது. அவ இப்பதாங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிருக்கான். அங்க 1008 டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு நேரம் ஆனாலும் பொறுமையா எல்லா டெஸ்டையும் எடுத்துட்டு வாடா நான் தான் அவங்ககிட்ட சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். அதனால என்ன சம்பந்திமா, மாப்பிள்ளை இருந்து எல்லா டெஸ்டையும் எடுத்துட்டே வரட்டும். ஐயோ, அவன் வரத்துக்கு சாயந்தரம் ஆயிடுங்க. அது வரைக்கும் நீங்க என்ன இங்க வெட்டியாவ உட்காந்துட்டு இருக்க முடியும்? உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? விநாயகர் பின்னாடி வரட்டும், நீங்க காயத்ரி கூட்டிட்டு போங்க. காயத்ரி, பொண்ணையும் மருமகனும் கூட்டிட்டு போனோம்னு உங்க அம்மா ஆசையோட வந்திருக்காங்க. அவங்கள நம்ம வெறும் கையோட அனுப்பலாமா? அதனாலதான் உன்னை அவங்களோட போக சொல்றேன். கிளம்பி போமா. விநாயகர் வந்தா நான் சொல்றேன். மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒன்னா அழைச்சிட்டு போறதுதானே முறை சம்பந்திமா. சம்பந்திமா, எங்க பையன் என்ன உங்க வீட்டுக்கு முறையா வரப்போறானா? 8 மாசம் உங்க வீடே தவன் தானே கடந்தா. உங்க பொண்ணோட நீங்க முதல்ல போங்க. ஓ, உங்க அம்மா மறு வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போக வருவாங்கன்னு தெரிஞ்சு முன்னாடி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டியா காயத்ரி? காயத்ரி, வஞ்ச கொடியாட்டு இருக்கணும்னு தினம் 1/2 இட்லி 1 இட்லி சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. நல்ல வயிறார சாப்பிடணும். நேரத்துக்கு நேரம் தவறாம சாப்பிடணும். புரியுதா? இந்த முடியெல்லாம் பறக்கதான் இருக்கணும்னு எண்ணெய் வைக்காம இருந்துடாத. தினம் எண்ணெயை வச்சு மழுங்கு தலைய வாரணும். வெள்ளிக்கிழமையானா எண்ணெய் வச்சு குளிக்கணும். புரியுதா? உடம்பு பத்திரமா பாத்துக்க. பாரு, பாவம் உங்க அம்மா நின்றுட்டு இருக்காங்க. கிளம்பு. சரி சம்பந்திமா, மாப்பிள்ள வந்து சொல்லிடுறீங்களா? நான் வந்து கூட்டிட்டு போனேன்னு. வாமா. வரேன். சரி. இன்னைக்கு சண்டே, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு மூக்கு முட்டை சாப்பிட்டு நாள் பூரா கவுந்தடிச்சு படுத்து தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். எண்ணெய் கோலம். என்ன கோலம்? எண்ணெய் கோலம். என்ன ஜோக் அடிக்கிறதா நினைப்பா? சும்மா வழியாத. என்ன வழியத்தானே செய்யும். என்னாச்சு இன்னைக்கு உனக்கு இப்படி கடிக்கிற? இதுவே கடினா எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்க என்ன பார்த்து இப்படி விசாரிக்கிறியே, அதுக்கு பேர் என்ன?
ஐயப்பா ஆயில் பாத் எடுக்க போறியா? பாடியில ஆயில் தேய்க்கிறது பாத் எடுக்காம அந்த அடுப்புல படுத்து ஐயப்பனை 65 ஆக சொல்றியா? சிக்கன் 65 மாதிரி ஐயப்பன் 65. இது நல்லா இருக்கே. எண்ணெய் தேய்ச்சி விட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. இப்படி மரம் மாதிரி நின்னுட்டு கேள்வி மேல கேள்வி கேக்குற. இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயப்பனுக்கு இப்ப என்ன ஹெல்ப் பண்ணும்? அது எத்தனை படம் பார்த்திருப்ப, இது கூட உனக்கு தெரியாதா? நல்லா சூடு பறக்க எண்ணெயை தேய்ச்சி விட்டு உடம்பு வலி போக மசாஜ் பண்ணு. ஆனா ஒண்ணு பிரியா, இந்த ஐயப்பன் நன்றி மறக்காதவன். இன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா, நீ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது 1க்கு 10 நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு யாரும் எந்த உதவியும் பண்ண வேணாம். பாவம், உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சரி எடு. இந்தா. ஐயப்பா, நடக்கட்டும். சாமி அண்ணன், இன்னைக்கு சண்டே 2 பேருக்கும் ஆபீஸ் லீவு. அதான் அவர் ஆயில் பாத் எடுக்கிறாரு, நான் அவருக்கு ஹெல்ப் பண்றேன். தாராளமா ஹெல்ப் பண்ணு பிரியா. பொதுவா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது நல்ல விஷயம் தானே. சாமி என்ன, பேசாம நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆயில் பாத் எடுக்க அண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. எங்க அண்ணி எங்க அண்ணனை ஓங்கி மிதிச்சு அவர் கை உடைஞ்சு புத்தூர் கட்டு போட்டு 3 மாசம் அந்த கட்டுக்கு என்ன விட்டுட்டு இருந்தாரு. அத பார்த்த அன்னைக்கே ஆயுசுக்கும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் அந்த ஆஞ்சநேயரே வந்தாலும் என் முடிவை மாத்த முடியாது. வாடா, இதான் ஐயப்பன் வீடு. டேய், இன்னும் ஏன்டா உம்மன்னு இருக்க? கொஞ்ச நேரம் நம்ம வீட்டை மறந்து இருக்கிறதுக்காக தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். எங்கேயாவது கொஞ்சம் சந்தோஷமா கலகலப்பா இரு. இவங்க 2 பேரும் மூட மாத்திக்கிறாங்களோ இல்லையோ, இங்க இருக்கிறவங்க முடியும் மாத்திடுவாங்க போல இருக்கு. என்ன புரணி, தம்பி வீட்டுக்கு சண்டை வச்சுட்டா? ஆமா, ஐயப்பா இருக்கானா இல்ல சண்டே லீவுன்னு வைஃபை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது வெளியில போயிட்டானா? எங்கேயும் போகல. இன்னைக்கு பூரா போகவும் மாட்டான். சனி நீராடுன்னு கேள்விப்பட்டிருப்ப. இவன் ஞாயிற்றுக்கிழமை நீராடிட்டு இருக்கான். போய் பாரு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறங்கிற பேர்ல ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கான். அதென்ன ஜலக்கிரீடை? போய் பாரு, அப்பதான் தெரியும்.